Welcome to the 8th session of electrostatics. Today we are going to discuss the applications of Gauss law. There are 4 applications of Gauss law discussed here. Among them, first one is to find out electric field at a point due to an infinite long charged wire. So, electrostatics la Gauss law oda application enga main ah irukku nu pathina electric field oda value கண்டுபிடிக்கிறதுல தான் இருக்கு. ஃபஸ்ட்டு ஒரே ஒரு சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு கூலும்ஸ் லாவே போதுமானதாக இருந்தது. தென் 2 சார்ஜஸ் டைபோல் இருந்தது இல்லையா, டைபோலோட எலக்ட்ரிக் ஃபீல்டும் கூலும்ஸ் லா வச்சே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட சார்ஜு லீனியராகவோ அல்லது சூப்பர்ஃபிஷியலாகவோ அல்லது கியூபிக்கலாகவோ அரேஞ்ச் ஆயிருந்ததுன்னா அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறது கூலும்ஸ் லாவால் ரொம்ப சிரமமாக இருக்கும், கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், கன்ஃபியூசிங்காக இருக்குன்றதுனால அதை சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்தது தான் Gauss law. Gauss law gives the relation between the charge enclosed within a surface and the flux which comes out from the surface. Now here a long infinite straight charged wire is illustrated. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சார்ஜ்டு ஒயர் இருக்குது. அந்த ஒயர் ஃபுல்லாக ஈவனாக பாசிட்டிவ் சார்ஜாக இருக்குது. அதனுடைய சார்ஜ் டென்சிட்டி லாம்டான்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே லைனில் கொடுத்துருக்கேன். லாம்டா மீன்ஸ் சார்ஜ் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. லீனியர் டென்சிட்டிக்கு எப்போதுமே லாம்டா யூஸ் பண்ணுவோம், சர்ஃபேஸ் டென்சிட்டிக்கு சிக்மா யூஸ் பண்ணுவோம், தென் கியூபிக்கல் டென்சிட்டிக்கு தான் ரோ யூஸ் பண்ணுவோம். நவ் இந்த லீனியர் சார்ஜ்டு கண்டக்டாரில் 2 பார்ட் நாம் கன்சிடர் பண்ணிக்கிறோம். A1ங்கிற ஒரு சர்ஃபேஸும் A2ங்கிற சர்ஃபேஸும். இந்த A1 சர்ஃபேஸில் இருக்கிற சார்ஜஸ்லேருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரெக்ஷனில் பாயிண்ட் Pயில் ஆக்ட் பண்ணுதுன்னா ஆரோ மார்க் இல்லஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த டைரெக்ஷனில் தான் ஆக்ட் பண்ணுது. இந்த டைரெக்ஷனில் தான் ஆக்ட் பண்ணுது. A2லேருந்து வரக்கூடிய ஃபீல்டு இந்த டைரெக்ஷன்லையும் A1ங்கிற ஃபீல்டு இந்த டைரெக்ஷன்லையும் ஆக்ட் பண்ணுது. இது ரெண்டுத்தையும் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் காம்பனண்ட்டாக ரிசால்வ் பண்ணும்பொழுது அதனுடைய ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷனில் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்பாட்லேயும் நீங்கள் பாயிண்ட் Pயை நகர்த்திட்டே போக போக ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு ரேடியலி எமர்ஜஸ் அவுட்வேர்ட்ஸ். அதனால் லீனியர் கண்டக்டாரை பொறுத்த வரைக்கும் காசியன் சர்ஃபேஸ் என்ன ஷேப்பில் எடுத்துக்க முடியும், சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் தான் எடுத்துக்க முடியும்னு இங்கேருந்து எவிடென்ட் ஆகுது. அதனால தான் இந்த மாதிரி ஒரு சிலிண்ட்ரிக்கல் காசியன் சர்ஃபேஸை அந்த ஒயரை சுற்றி கன்சிடர் பண்ணிக்கிறோம். இது ஒரு இமேஜினரி சர்ஃபேஸ் தான். Gaussian surface is an imaginary surface considered around the charge distribution. இங்கே linear charge distribution, அதை சுற்றி நாம் ஒரு imaginary Gaussian surface consider பண்ணிக்கிறோம். Now அந்த Gaussian surfaceல linear charged wireலேருந்து r distance தள்ளி ஒரு பாயிண்ட் P இருக்குது. அந்த பாயிண்ட் Pயில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அரவுண்ட் த க்ளோஸ்டு கண்டக்டார், ஏற்கனவே நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு டெஃபினேஷன் ப்ரீவியஸ் கிளாஸஸில் பார்த்துருக்கோம். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு வில் பி ஈக்குவல் டு லைன் இன்டெக்ரல் ஆஃப் க்ளோஸ்டு கர்வ் E டாட்டு dA. இதை ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் காசியன் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸாக இருக்குது. சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ்க்கு எத்தனை ஃபேஸு, ஒரு க்யூபுக்கு 6 ஃபேஸ் இருக்க மாதிரி சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ்க்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 3 ஃபேஸ் இருக்குது. ஒன்று டாப் ஃபேஸு, இன்னொன்று பாட்டம், மூணாவது கர்வ்டு சர்ஃபேஸ். அதனால தான் இங்கே 3 இடத்துல நாம் சின்ன ஏரியா காம்பனண்ட் எடுத்துருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா என் கேப் இருக்குல்ல, இங்கே ஒன்று, இந்த சைடு ஒன்று, இந்த ஹைலைட்டரால் இண்டிகேட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த 3 இடத்துல நாம் 3 சாம்பிள் ஏரியா எடுக்கிறோம். அந்த சாம்பிள் ஏரியாவுடைய நார்மல் வெக்டார் அது என் கேப் டைரக்ஷனில் இல்லஸ்ட்ரேட் ஆகுது. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இட் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜ். மைக்கேல் ஃபேரடேயோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸில் பார்த்தாச்சு. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் நார்மலுக்கும் நடுவில் இந்த டாப் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஆங்கிள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி இருக்குது. அதே மாதிரி பாட்டம் சர்ஃபேஸ்லையும் பாருங்கள் எவ்வளோ ஆங்கிள் இருக்குது, 90 டிகிரி இருக்குது. ஆனால் கர்வ்டு சர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் நார்மல் டு த ஏரியாவும் they are parallel to each other. ஸோ அங்கே மட்டும் ஆங்கிள் 0 டிகிரி இருக்குது. அதை தான் இந்த இடத்துல கொண்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். the total electric flux phi suffix E will be equal to 3 components. One is integral along curved surface E dot dA, integral along top surface E dot dA, integral along bottom surface E dot dA. இங்கே டாப் சர்ஃபேஸ் அண்ட் பாட்டம் சர்ஃபேஸ் ரெண்டுத்துலேயுமே ஆங்கிள் பிட்வீன் E அண்ட் DA ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் என்னவாக இருக்குன்னா 90 டிகிரியாக இருக்குது. பிகாஸ் தே ஆர் பர்பெண்டிகுலர். இங்கே ஹைலைட்டர் வச்சு நான் மார்க் பண்ணுறேன் இல்லையா, பர்பெண்டிகுலராக இருக்குது. E டாட் DA ரிசால்வ் பண்ணால் என்ன வரும்,
EDA cos theta. காஸில் போயிட்டு ஆங்கிள் 90 டிகிரி போட்டிங்கன்னா என்ன வரும்? 0 வரும். ஸோ 0 into anything 0. ஸோ அங்கே ஃப்ளக்ஸு வேல்யூ 0 ஆகிடும். வேறஸ் இந்த கர்வ்டு சர்ஃபேஸில் பாருங்களேன், கர்வ்டு சர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் நார்மல் காம்போனண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் எவ்வளோ? 0 டிகிரி. அதனால் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோடைய வேல்யூ அங்கே மேக்ஸிமமாக இருக்குது. அதனால் E.dA will be taken as EDA. ஏன்னா EDA cos தீட்டான்னு வந்துருச்சு. தீட்டாவுக்கு பதிலாக அங்கே நம்ம 0 போட்டிருக்கோம். cos 0 1 into EA. அப்போ இவ்வளோ 3 ஃப்ளக்ஸையும் எடுத்து ரிசால்வ் பண்ணி பார்க்கும்போது we are getting only one flux. அந்த flux is along the curved surface area. இது மட்டும்தான் இருக்குது. சரியா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது வரைக்கும் நம்ம வந்து காஸ் லா அப்ளை பண்ணல, ஃப்ளக்ஸ் மட்டும்தான் கண்டுபிடிச்சோம். இந்த கோட்டுக்கு கீழே தான் காஸ் லாவே இருக்குது. காஸ் லா என்ன சொல்லுதுன்னா phi suffix E, that means flux due to electric field will be equal to Q by epsilon naught. Q enclosed நீ சொல்கிறோன்னா charge enclosed within the surface. So Q by epsilon naught. Simply speaking, phi is equal to Q by epsilon naught. இங்கே already we have seen E.dA is equal to EDA. அப்போ அதை தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா தென் இங்கே பாருங்கள், total flux will be equal to EDA which is equal to Q by epsilon naught. Q by epsilon naught வரும்போது நமக்கு இதில் மொத்தம் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு தெரியாது. whereas linear charge density can be found. அதனால் lambda linear charge density is equal to charge by length. அப்போ cross multiply பண்ணும்போது Q enclosed will be equal to lambda L. இதுலேருந்து நமக்கு ஈஸியாக தெரிஞ்சு போய்ட்டு சார்ஜோட வேல்யூ. ஏற்கனவே ஃபார்முலாவில் கீழே பாருங்கள் Q enclosedனு கொடுத்துருக்கேன்ல, அந்த Q enclosedங்கிற இடத்துல நான் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கு பதிலாக என்ன போடுறேன்னா lambda L போடுறேன். அதனால் அந்த ஈக்குவேஷன் அப்படியே மாறி போயிட்டு கீழே இருக்க ஃபார்மில் வந்துடுது. phi suffix E is equal to E வெளியில் எடுத்துறேன். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே ஈவனாக இருக்கும். பிகாஸ் லீனியர்லி சார்ஜ்டு கண்டக்டர். E into curved surface of DA equal to lambda L by epsilon naught. இந்த DAவோட வேல்யூ இருக்குல்ல, இந்த DAவோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா curved surfaceன்னு சொல்லிட்டேன். வாட் இஸ் அ ஃபார்முலா ஃபார் curved surface area? 2πr into L. 2πrங்கிறது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். அதனுடைய உயரம் வந்து L. அதனால் டோட்டல் ஏரியா வந்து 2πrL. அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது E into 2πrL is equal to lambda L by epsilon நாட்னு வருது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற எல்லையும் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற எல்லையும் கேன்சல் பண்ணிவிட்டு 2πrஐ அப்படியே ரைட் சைடு டினாமினேட்டரில் கொண்டு வந்துட்டிங்கன்னா கீழே இருக்கிற ஃபார்முக்கு வந்துடும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் எ பாயிண்ட் P டியூ டு த linear charged conductor will be equal to 1 by 2pi epsilon naught lambda by r. In case if it is denoted in vector form, then E மேலே ஒரு ஆரோ போட்டுங்க. இது என்ன டைரக்ஷனில் இருக்குது? ரேடியலி அவுட்வேர்டுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அதனால் R என்ன டைரக்ஷன்லையோ அந்த டைரக்ஷனில் இருக்குது. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ரேடியலி அவுட்வேர்டு. அதனால தான் R கேப்பில் இங்கே இல்லஸ்ட்ரேட் பண்ணியிருக்கோம். சரியா? திஸ் இஸ் த ஃபஸ்ட் கேஸ். நவ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு எ சார்ஜ் இன்ஃபைனைட் பிளேன் ஷீட். முன்னாடி பார்த்தது சிங்கிள் டைமென்ஷன், ஒன் டைமென்ஷன் லென்த் மட்டும்தான் இருந்தது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட் ஆஃப் சார்ஜ் இருக்குது. ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜ் அரேஞ்ச் ஆகிருக்கிற ஒரு ஷீட்டு. அந்த ஷீட்டுக்கு பர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் நாம் ஒரு காசியன் சர்ஃபேஸை கன்சிடர் பண்ணுறோம். பிகாஸ் இது ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜ்ன்றதுனால ரெண்டு டைரக்ஷன்லேயுமே எலக்ட்ரிக் ஃபீல்டு இட் எமர்ஜஸ் அவுட். எலக்ட்ரிக் ஃபீல்டு எமர்ஜ் அவுட் சைட் த ஷீட் இன் போத் டைரக்ஷன். அதனால் we are taking a distance r from the plate to the point P in both the direction, and the area around the point P is considered as dA. That's a small area இல்லையா? அதனால் அது considered as dA. ரெண்டு சைடும் அதே மாதிரி தான் dAன்னு எடுத்துக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா முன்ன பார்த்த இடத்துல கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் 0வாக இருந்தது. இங்கே அப்படியே கான்ட்ரரியாக இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுடைய நார்மலுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் இந்த இடத்துல பாருங்கள், ஹைலைட் பண்ணுறேன், 90 டிகிரி ஆகிடுது. வேறஸ் டாப் சர்ஃபேஸும் பாட்டம் சர்ஃபேஸ், இப்போ டாப் அண்ட் பாட்டம் சொல்ல முடியாது, ரைட் சைடு லெஃப்ட் சைடு சொல்லலாம். அந்த குழப்பமே வேணான்றதுக்காக ஒரு பாயிண்ட் Pன்னு எடுத்துக்கிறாங்க, இன்னொரு பாயிண்ட்டு P' எடுத்துக்கிறாங்க. ஸோ பாயிண்ட் P இருக்கிற இடத்துல எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எவ்வளோ இருக்குது? E.dA. P' அதுவும் அதே தான். பிகாஸ் சார்ஜும் டிஸ்டன்ஸும் சேமுங்கிற போது வேறு எந்த சேஞ்சும் வரப்போகிறது இல்லை இல்லையா? ஸோ
இது ரெண்டுமே இந்த வேல்யூ இருக்குது. தென் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்டு ஈக்கும் டிஏக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் வந்து 90 டிகிரின்றதுனால இது அப்படியே கேன்சல் ஆகிடும். பிகாஸ் இடிஏ காஸ் தீட்டான்னு வரும்போது 90 காஸ் ஆஃப் 19 போட்டால் 0 ஆகிடும். வேறஸ் இந்த ரெண்டு இடத்துலையும் பி அண்ட் பி டேஷ் ரெண்டு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இடிஏ காஸ் தீட்டா இடிஏ காஸ் தீட்டான்னு ரிசால்வ் பண்ணிவிட்டு ஆங்கிளில் 0 டிகிரி போட்டிங்கன்னா தென் யூ வில் கெட் இடிஏ அலோன். தென் தட் வில் பி ஈக்குவல் டு q enclosed by epsilon naught. இது காஸ்லா டேரெக்டாக கொண்டு வந்து இங்கே போட்டுடுறாங்க. இதுக்கு தனித்தனியாக எடுக்கணுன்றதுனால டேரெக்டாக போட்டுடுறாங்க. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இந்த கேன்சல் ஆன பகுதியை விட்டுட்டு மீதி ரெண்டு மட்டும் எடுத்து எழுதுறாங்க. ஆனால் ஏரோ மார்க் போட்டிருக்க மாட்டாங்க. பிகாஸ் அதை ரிசால்வ் பண்ணிட்டோம், ஆங்கிளையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோன்றது அண்டர்ஸ்டுட். அப்போ இடிஏ ப்ளஸ் இன்டெக்ரல் பி இடிஏ ப்ளஸ் இன்டெக்ரல் பி டேஷ் இடிஏன்னு வரும். ரெண்டுமே சேம் வேல்யூங்கிறதுனால ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 2 times இ டிஏன்னு வரப்போகுது. அடுத்த லைனில் பாருங்கள் 2 times இ டிஏன்னு வந்துடுது. விச் இஸ் ஈக்குவல் டு q enclosed by epsilon naught. இந்த q enclosed நமக்கு தெரியாது எத்தனை சார்ஜ்னு எண்ண முடியாது இல்லையா. ஆனால் சார்ஜ் டென்சிட்டி தெரியும். சிக்மா இஸ் ஈக்குவல் டு q by a. முன்னாடி லாம்டா இஸ் ஈக்குவல் டு q by Lன்னு பார்த்தோம். சார்ஜ் டிவைடட் பை லென்த்து லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. சார்ஜ் டிவைடட் பை ஏரியா சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. இங்கே சிக்மாங்கிறது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. டைமென்ஷன் தான் மாறுது, வேறு எந்த மாற்றமும் கிடையாது. அப்போ ஏரியாவை கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் இங்கே கொண்டு வந்ததும் என்ன ஆகிடும், q enclosed divided by area will be equal to sigma. கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது q enclosed will be equal to sigma a. அதை அப்படியே கொண்டு வந்து qக்கு பதிலாக இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிடுறாங்க. அப்போ you are getting this form 2e integral p dA is equal to sigma a by epsilon naught. ஸோ த டோட்டல் ஏரியா அட் பாயிண்ட் பி அண்ட் பி டேஷ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் வேல்யூ தான் டிஏன்னு வரும். அதை வந்து நம்ம ஏன்னு எடுத்துப்போம். அது பைஆர் ஸ்கொயர்னு போடலாம், என்ன வேணாலும் செய்யலாம். பட் ஏன்னு எடுத்துக்கிட்டால் சிம்பிளிஃபிகேஷனுக்காக தான். அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து அங்கே போட்டிங்கன்னா 2e ஏற்கனவே இருக்குது, பக்கத்தில் இன்டெக்ரல் பி டிஏ இருக்குது பாருங்கள், அதுக்கு பதிலாக ஏன்னு போட்டுக்கிறேன். வில் பி ஈக்குவல் டு சிக்மா ஏ பை எப்சிலன் நாட். கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் 2ஏவை இந்த சைடு கொண்டு வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஏவையும் மேலே இருக்கிற ஏவையும் கேன்சலே பண்ணிட்டீங்கன்னா 2 மட்டும் கீழே கொண்டு வந்துடலாம். அப்போ இ வில் பி ஈக்குவல் டு சிக்மா பை 2 எப்சிலன் நாட். இது நார்மல் ஃபார்மில். வெக்டார் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் இ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை 2 எப்சிலன் நாட் என் கேப். என்னங்கிறது எந்த டைரக்ஷனில் நார்மல் வெக்டார் இருக்கோ அந்த டைரக்ஷனில். இட் இஸ் ஆல்வேஸ் அவுட்வேர்டு ஃப்ரம் த சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். இங்கே ரேடியலி அவுட்வேர்ட் சொல்ல முடியாது, பிகாஸ் இது வந்து ரேடியஸ் ஒன்றும் இல்லை இல்லையா, காசியன் சர்ஃபேஸை பர்பெண்டிகுலர் டைரக்ஷன் எடுத்தனால. தென் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு 2 parallel சார்ஜ் இன்ஃபினைட் ஷீட்ஸ். ஒரு ஷீட் பார்த்தோம்ல, இப்போ 2 ஷீட்னு வரும்போது ஒரு ஷீட் ஃபுல்லாக பாசிட்டிவ், ஒரு ஷீட் ஃபுல்லாக நெகட்டிவ். ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறாங்க, ரெண்டுத்துக்கும் வெளியில் பாயிண்ட்ஸை கன்சிடர் பண்ணுறாங்க. ரெண்டுத்துக்கும் வெளியில் பாயிண்ட்ஸ் கன்சிடர் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு பாசிட்டிவ் சார்ஜ் cancels the electric field due to negative charge because they are oppositely directed, but the magnitude remains the same. ஏன் magnitude சேம்னா, சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி பாருங்களேன் சிக்மான்னு இருக்குது, அதனுடைய மேக்னிடியூட் மாறல, அதனுடைய பொலாரிட்டி மாறுது, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். பாசிட்டிவ்லி சார்ஜ் ஷீட்டுக்கு பாசிட்டிவாகவும் நெகட்டிவ்லி சார்ஜ் ஷீட்டுக்கு நெகட்டிவாகவும் இருக்குது. அப்போ ஒவ்வொரு பிளேட்டோடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்போ கண்டுபிடிச்சோம், E is equal to sigma by 2 epsilon naught. வேறஸ் அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்றோட ஒன்று கேன்சல் ஆகும்போது டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 ஆகிடுது. இன்சைட் பாருங்கள், இன் பிட்வீன் த பிளேட்ஸு ரெண்டுமே ஆட் ஆகிடுது, பிகாஸ் தே போத் ஆர் டைரக்டட் இன் த சேம் வே. ரெண்டுமே சேம் டைரக்ஷனில். பாயிண்ட் பி ஒன்று எடுத்துங்களேன், பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து வர்றது வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜ் டெர்மினேட் அட் பாயிண்ட் P1. பாயிண்ட் P1லேருந்து இ மைனஸு கிளம்பி எங்கே போவோம், நெகட்டிவ் சார்ஜ் பிளேட், பிகாஸ் electric lines are starting from positive charge and meanwhile electric lines terminates at negative charge. ஏற்கனவே வந்து Faraday's laws பார்த்துட்டோம். Faraday வந்து எலக்ட்ரிக் லைன்ஸ்னுடைய ப்ராப்பர்ட்டி சொல்லும்போதே சொல்லிட்டார். அதனால் இன்சைடு 0, அவுட் சைடு மேக்ஸிமம். பாருங்கள், சிக்மா பை எப்சிலன் நாட், சிக்மா பை 2 எப்சிலன் நாட்டையும் சிக்மா பை 2 எப்சிலன் நாட்டையும் ஆட் பண்ணும்போது டோட்டலி வி ஆர் கெட்டிங் சிக்மா பை எப்சிலன் நாட். இதுலேருந்து கொஸ்டின்ஸ் 1 marks வரும். சரியா? நவ் லாஸ்ட் ஒன், electric field due to a uniformly charged spherical shell. ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல், ஒரு இரும்பு அல்லது ஒரு பித்தளை ஏதோ ஒரு ஷெல் எடுத்துக்கிறோம், ஒரு செப்பு ஷெல் அப்படி கூட கன்சிடர் பண்ணிக்கலாம், காப்பர் ஷெல். அந்த காப்பர் ஷெல் ஃபுல்லாக சார்ஜ் க்யூங்கிற வேல்யூ ஆஃப் சார்ஜ் இருக்குது. அந்த காப்பர் ஷெல்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி சுமார் ஒரு ஸ்மால் ஆர் அளவுக்கு டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர். இந்த படத்தை பாருங்கள், ஃபஸ்ட் ப்ளூ கலர் படம்.
சென்டர் பாயிண்ட்லேருந்து ஸ்மால் ஆர் தள்ளி பாயிண்ட் பியை கன்சிடர் பண்ணிக்கிறோம். அந்த ஸ்பெரிக்கல் ஷெல்லுடைய ரேடியஸ் கேபிட்டல் ஆர். அப்போ வந்து இங்கே கொடுத்துருக்கிற ஒரு ப்ரௌன் கலர் ஷெல்லு தான் ஒரிஜினல் ஷெல்லு. அதை சுற்றி ப்ளூ கலராக நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிறது காசியன் சர்ஃபேஸு, இமேஜினரி காசியன் சர்ஃபேஸு. பாயிண்ட்டு பி ஆர் டிஸ்டன்ஸு சென்டர்லேருந்து தள்ளி இருக்குது, ஸ்மால் ஆர் டிஸ்டன்ஸு காசியன் சர்ஃபேஸில். ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர். ஓகேவா, ஃபஸ்ட்டு படம். தென் இப்போ நம்ம காஸ் லாவை அப்ளை பண்ணும்போது ஃப்ளக்ஸ் வில் பி ஈக்குவல் டு q பை எப்சிலன் நாட். ஃப்ளக்ஸோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? E டாட்டு டிஏ, லைன் இன்டெக்ரல் ஆஃப் க்ளோஸ்டு கர்வ் E டாட்டு டிஏ வில் பி ஈக்குவல் டு q பை எப்சிலன் நாட். இங்கே எல்லா பாயிண்ட்டுமே பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் நார்மல் டு த எலக்ட்ரிக் ஃபீல்ட். இப்போ இந்த ஏரியாவை கன்சிடர் பண்ணிப்போமே, இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸோட ஏரியாவோட வேல்யூ என்ன வரும்? 4πr ஸ்கொயர். எவ்ரிவேர் எல்லா பாயிண்ட்லையுமே இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த எல்லோ கலர் பாருங்கள், லைன் போடுறேன். இங்கே பாசிட்டிவ்னு வச்சுக்கோமே, இங்கே இருந்தாலும் லைன் வெளியே போகும். அந்த போகிற லைனும் அந்த ஏரியாவோட நார்மலும் எப்போதுமே பேரலாகவே இருக்கும். அப்போ எவ்ரிவேர் பேரலல்னால் எல்லா இடத்துலையும் ஆங்கிள் 0 டிகிரி. அப்போ E இன்ட்டு காசியன் சர்ஃபேஸ் DA வில் பி ஈக்குவல் டு q பை எப்சிலன் நாட். நவ் இந்த ஈயை வெளியில் எடுத்துக்கலாம். எவ்ரிவேர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரிமைன்ஸ் சேம் பிகாஸ் சார்ஜஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட். அப்போ மீதி இருக்கிற லைன் இன்டெக்ரல் ஆஃப் க்ளோஸ்டு கர்வ் காசியன் சர்ஃபேஸ் டிஏ இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக நாம் இந்த ஏரியாவோடைய லிமிட் அப்ளை பண்ணுறோம். ஏரியா ஆஃப் த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் அதனுடைய லிமிட் என்ன வரும்? 4πr ஸ்கொயர். எல்லாருக்குமே சின்ன கிளாஸ்லேருந்து படிச்சிருப்பீங்க. சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர், ஸ்பெரிக்கல் ஷெல் எப்படி வேணாலும் சொல்லலாம், 4πr ஸ்கொயர். அதை கொண்டு வந்து இந்த E பக்கத்தில் போடும்போது we are getting, மேலே ஒரு E இருக்குது, பக்கத்தில் 4πr ஸ்கொயர், E இன்ட்டு 4πr ஸ்கொயர். தட் வில் பி ஈக்குவல் டு q பை எப்சிலன் நாட். ஏன்னா இது ஃப்ளக்ஸு, அது காஸில், அப்படி q பை எப்சிலன் நாட். அப்படி கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் 4πr ஸ்கொயர் இந்த சைடு கீழே தள்ளிடுங்க. அப்போ என்ன வரும்? E இஸ் ஈக்குவல் டு 1/4 பை எப்சிலன் நாட் q பை r ஸ்கொயர். இது எங்கேன்னு பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குல்ல? ஒரு பாயிண்ட் சார்ஜால் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். பை கூலும்ஸ் லா இவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் கிடைக்கும், 1/4 பை எப்சிலன் நாட் q பை r ஸ்கொயர். அப்போ ஸ்பெரிக்கல் ஷெல்லேருந்து கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டும் பாயிண்ட் சார்ஜ்லேருந்து கிடைக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டும் சேமாக இருக்குது. இட் ஷோஸ் தட்டு ஆல் த சார்ஜஸ் ஆர் கான்சன்ட்ரேட்டட் அட் த சென்டர். உண்மையாக கான்சன்ட்ரேட் ஆகிருக்கா இல்லையான்றதை விட சென்டரில் கான்சன்ட்ரேட் ஆகியிருந்தால் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு நமக்கு கிடைக்குமோ அதே எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் இங்கே கிடைக்குது. இன் கேஸ் இதை வெக்டார் ஃபார்மில் எழுதும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏரோ மார்க் போட்டுருணும் E மேலே, ரைட் ஹேண்ட் சைடில் ஆர் டிஸ்டன்ஸ் தானே, ரேடியலி அவுட்வர்டுன்றதுனால ஆர் கேப் அதை ஆட் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ E vector is equal to 1/4 pi epsilon naught q by r square r cap in case if it is written in the vector form. இது first part. Gaussian surface is considered outside the original spherical shell, whereas on the surface of the shell. இப்போ second point பார்த்தீங்கன்னா Gaussian surfaceம் spherical shell ஓட outer sideம் ஒன்றாவே இருக்குது. Then small r will be equal to capital R. Capital R is the radius of the spherical shell. அப்போ என்ன ஆகுனா ஒன்றுமே இல்லை, ஏற்கனவே பார்த்த அதே கேஸில் ஸ்மால் ஆருக்கு பதிலாக கேபிட்டல் ஆர் போட்டுருங்க. E இன்ட்டு 4 பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்னு வரும். அதே கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது E இஸ் ஈக்குவல் டு 1/4 பை எப்சிலன் நாட் q பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். வேறு வெக்டார் ஃபார்ம்னு வரும்போது அங்கே கேபிட்டல் ஆர் போடாதீங்க, ஸ்மால் ஆர் போடுங்க. பிகாஸ் இட் ரேடியலி அவுட்வர்ட்ஸ்னு காட்டுற யூனிட் வெக்டார் தான் ஆர் கேப். சரி, ஓகே. கடைசி பார்ட் பாருங்களேன். ஒருவேளை காசியன் சர்ஃபேஸை ஸ்பெரிக்கலி சார்ஜு ஷெல்லுக்கு உள்ளே இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா என்ன ஆகும்னா ஃப்ளக்ஸோட வேல்யூவில் எந்த மாற்றம் இருக்காது. ஃப்ளக்ஸ் வில் பி ஈக்குவல் டு E டாட் டிஏ விச் இஸ் ஈக்குவல் டு q பை எப்சிலன் நாட் ஆஸ் பர் த காஸ்லாம் கரெக்டாக போட்டாச்சு. அதே E இன்ட்டு டிஏ ரிசால்வ் பண்ணும்போது E இன்ட்டு 4πr ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு q பை எப்சிலன் நாட். எவ்ரி திங் ஓகே. பட் என்னென்னா அந்த சர்ஃபேஸ் பாருங்களேன், இந்த ரெண்டாவது படத்தில் சர்ஃபேஸ்க்கு உள்ள சார்ஜ் இருக்கா? சர்ஃபேஸ்க்கு உள்ள சார்ஜ் இல்லை. சார்ஜே இல்லாத போது எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கேருந்து வரும்? ஸோ சார்ஜ், there is no charge inside that Gaussian surface, so q will be equal to 0. If q is equal to 0, electric field is 0. So 0 into anything 0. So electric field inside the charged spherical shell will be equal to 0. Very very important. அடிக்கடி கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை பேஸ் பண்ணி இங்கே கீழே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம்லாம் நீட்டில் கேட்ட கொஸ்டின்ஸு. இந்த மாதிரி 4 டயக்ராம் கொடுத்துட்டு காசியன் சர்ஃபேஸில் இந்த கேஸை கொடுத்துட்டு இதனுடைய அவுட்புட் வேல்யூ எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. வாட் வுட் பி த எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு எ ஸ்பெரிக்கல் சார்ஜ்டு ஷெல் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது ஓலேருந்து ஆர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 ஆகிடுது. கிராஃபை பாருங்களேன்.
ஆரிஜின் ஓ, எக்ஸ் ஆக்சிஸில் கேபிட்டல் ஆர் வர வரைக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 ஆகிடுது. கேபிட்டல் ஆரில் எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்ஸிமமாக இருக்குது. பிகாஸ் டிஸ்டன்ஸ் லெஸ்ஸுங்கிறதுனால எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இங்கே மேக்ஸிமமாக இருக்குது. அப்புறம் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக எலக்ட்ரிக் ஃபீல்டு ரெடியூஸ் ஆகிட்டே போகுது. இதுலேருந்து கொஸ்டின்ஸு வர சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ வித் திஸ் we conclude the Gauss law part. Thank you.